ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். காராமணி பயிர் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு காராமணி பயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தக்காளி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, 4 பல்லு பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காராமணி பயிர் நமக்கு வெந்து ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை அது கூட சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு இந்த கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதித்து நமக்கு இது ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். காராமணி பயிரை இது கூட சேர்த்துட்டு அதை லைட்டாக மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. காராமணி பயிரை இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் இது ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதித்து இப்போது நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான காராமணி பயிறு கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரைஸ் கூடவும் இதை எடுத்துக்கலாம். கீ ரைஸ் கூட புலாவ் கூடலாம் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.